மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் August 1 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சக்தி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. பின்னாடியே வெற்றியும் பூஜாவும் வராங்க. என்ன வெற்றி, சக்தி இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ விடு பூஜா, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அவள் கோவமாக இருந்தால் இருந்துட்டு போகிறா அப்படின்றாங்க வெற்றி. அதுக்கப்புறம் சக்தி அவங்க ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வெற்றி வராங்க. ஏய் என்னடி இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ கோவமாக இல்லாமல் அப்புறம் எப்படி இருப்ப, நீ என்னடா நடிக்க சொன்னால் ரொம்ப ஓவராக போகிற, நீ என்னடா வயிற்றையெல்லாம் பிடிச்சி அமுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சக்தி கேட்க, அப்போ குளத்துல விழுந்தா காப்பாற்ற வேணாமா, அதனால தான் வயிற்ற போட்டு அமுத்தி காப்பாற்றினேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா ரசிச்சு பேசிகிட்டு இருக்க, உன்னை ஊர்கா மாதிரி சைட் டிஷ் தான் பார்க்க சொன்னேன், நீ என்னடானா மெயின் டிஷ்கே அடி போட்டுட்ருக்க அப்படின்னு சக்தி கேட்க, என்ன சக்தி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ தானடி நடிக்க சொன்ன, இப்படி என்னை திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் போய் எல்லாத்தையும் பூஜா கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு வெற்றி சொல்ல, போய் சொல்லுடா சொல்லு, என்ன அப்படி சொன்னால் நான் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லுவேன்னு பார்க்குறியா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு சக்தி கூப்பிட, என்ன சக்தி நீ இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்க, பின்ன என்னடா ரோஹித்க்கும் பூஜாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம், போகிற போக்க பார்த்தா உனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் ஆயிரும் போல இருக்கு, வேண்டாம் வெற்றி அப்படின்னு சக்தியும் வெற்றியும் மாற்றி திட்டிகிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பூஜா டோரை வந்து தட்டுறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு வெற்றி கேட்க, பூஜாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சக்தி. அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூஜா டோர் ஓப்பன் பண்ணும்போது என்னை திட்டுற மாதிரி நடி போதும் நம்பிடுவா அப்படின்னு சக்தி சொல்ல, சூப்பர் டி அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பூஜா உள்ளே வரும்போது வெற்றி சக்தியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, நான் பூஜா கூட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்படி தாண்டி பூஜா கூட பேசுவேன், முதல்ல உன்னை கழட்டி விடணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெற்றி போகிற மாதிரி போகிறாங்க. உடனே பூஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சக்தி கிட்ட, வெற்றி என்னை குளத்துலேருந்து எப்படி காப்பாற்றினான்னு தெரியுமா, சே அவ்வளோ சூப்பராக காப்பாற்றினா அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. குளத்துல நாய் விழுந்திருந்தா கூட வெற்றி காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சக்தி சொல்ல, இப்பெல்லாம் வெற்றி என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பூஜா சொல்ல, எங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுறதே நீ தான், எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கோவமாக அங்கேருந்து போகிற மாதிரி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பூஜா சங்கிலியும் புஷ்பாவும் வர சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பூஜாவோட ரூமுக்கு போகும்போது கரெக்டாக வெற்றி பார்த்துட்றாங்க. கூடவே சக்தியும் இருக்காங்க. என்ன வெற்றி இவங்க 2 பேரும் பூஜா ரூமுக்கு போகிறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சக்தி கேட்க, எல்லாம் இந்த பூஜா வேலையாக தான் இருக்கும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீ போய் நோட் பண்ண அப்படின்னு வெற்றி சொல்லிடுறாங்க. என்ன பூஜா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வர சொல்லியிருக்க, அவ்வளோ சந்தோஷமான விஷயமா என்ன அப்படின்னு புஷ்பா கேட்க, ஆமாம் அக்கா, அந்த வெற்றிக்கும் சக்திக்கும் பயங்கரமான சண்டை 2 நாளாக, 2 பேரும் முகம் கொடுத்து கூட சரியாக பேசுறதில்ல, இப்போல்லாம் வெற்றி என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு பூஜா சொல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாத பூஜா, அவங்க 2 பேரும் இப்படி தான் 2 நாள் சண்டை போடுவாங்க அப்புறம் சேர்ந்துப்பாங்க, ஏற்கனவே நீ இவங்களை நம்பி 3 தடவை ஏமாந்துட்ட, இதுக்கு மேலேயும் ஏமாறாத, இது உன் லைஃப் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க புஷ்பா. அவங்களையெல்லாம் நம்பவே கூடாதுங்க, நீங்கள் எதுவும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன், கண்டிப்பாக வெற்றி மாறிட்டான் அப்படின்னு பூஜா சொல்ல, சரி நான் இன்னும் அவங்க மாறி இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு, டேய் சங்கிலி ஒரு மைக்ரோஃபோன் வாங்குடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கா அவன்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியும் போகிறாங்க. பாரு அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கங்கிறத நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் பூஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சங்கிலியும் மைக்ரோஃபோன் வாங்கி வெற்றியோட காரில் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பூஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா கேட்குது அப்படிங்கிறாங்க பூஜா. அதுக்கான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறாங்க பூஜா. இனிமேல் வெற்றி என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சங்கிலி. இதே எல்லாத்தையும் சக்தி மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க. உடனே ஓடி போய் வெற்றி கிட்ட, காரில் மைக்ரோஃபோன் செட் பண்ணியிருக்காங்க, நீ என்ன பேசினாலும் இனிமேல் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடு எல்லாம் பார்த்துக்கலாம், இப்போவே போலாவா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெற்றி சக்தியை. காருக்குள்ளே போய் உட்காந்து செல்லான்னு சொல்கிறாங்க வெற்றி. பாத்தியா நான் சொன்னல, மைக்ரோஃபோன் செட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கங்கிறது பாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு புஷ்பா சொல்ல, அதுக்குள்ளே வெற்றி பூஜா செல்லோங்கிறாங்க.
பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல வெற்றி நடிக்கலை, என்னை ஏமாத்தல, உண்மையாவே வெற்றிக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. இங்க சக்தி பயங்கரமா கடுப்பான மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க. டே என்னடா, நான் இங்க இருக்கும்போதே பூஜாவை செல்லம் அது இதுன்னு கொஞ்சிட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு சக்தி திட்டிட்டு இருக்க. என்னடி என்ன சொன்னாலும் நெய்ய நெய்ய நெய்ன்னு ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருக்க, முதல்ல கொண்டு போய் உன்னை உங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாங்க. இப்போ வேணா 2 பேரும் மாட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னொரு 10 நிமிஷத்துலையோ இல்லை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமோ அவங்க நடிக்கிறாங்கங்கிறது கண்டிப்பாக ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சக்தி, எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், பார்த்தா வழியிலேயே எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சக்தி சொல்ல கரெக்டாக வெற்றியும் காரை நிறுத்திடுறாங்க. உடனே புஷ்பா, இப்போ ப்ரூவ் ஆயிரும் பாருங்க, இவ்வளோ நேரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கலாம், ஆனால் இனிமேல் நடிக்க முடியாது. ஒன்று ஒரு 10 நிமிஷம் இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கணும் பேசாமல், இல்லைன்னா வெற்றி எப்போ போல் தன்மையாக பேசணும், இது 2ல் ஏதோ ஒன்று நடக்கும், அப்போ உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி வெற்றியும் சக்தியும் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. இந்நேரம் புஷ்பா கண்டுபிடிச்சிருப்பாளே, நம்ம அமைதியாக இருக்குமே அப்படின்னு வெற்றி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி சக்தியும் யோசிக்கிறாங்க. என்ன 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்க மாட்டீங்களே அப்படின்னு மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் கேட்டுட்ருக்க. ஆமாம் அக்கா, நீ இப்படி இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க துர்கா. ஆமாம் 2 பேரும் ஏதாவது ஒன்று பேசிட்டு வந்துட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்னடானா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க யமுனா ஒரு பக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சக்தியும் வெற்றியும் முடிச்சிட்ருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.